ஹாய் மக்களே, நம்ம சின்ன வயசுலேருந்தே எத்தனையோ விதவிதமான சூப்பர் பவர்ஸை கொண்ட சூப்பர் ஹீரோஸை பார்த்துருப்போம். அதுலேயும் நீங்கள் 90s கிட்டா இருந்தீங்கன்னா சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேன் அப்படின்னு சூப்பர் ஹீரோஸ் படத்தை பார்த்தா வளர்ந்தே இருப்பீங்க. இந்த மாதிரி சூப்பர் பவர்ஸ் எல்லாம் ரியாலிட்டியில் சாத்தியமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இதில் ஏதாவது ஒரு சூப்பர் பவர் நம்மளுக்கு கிடைச்சிராதா அப்படின்னு ஏங்காத ஆளுங்களே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சூப்பர் பவர்ஸ் எல்லாமே வெறும் ஃபிக்ஷன் தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது நம்மளோட வரலாற்றுலையும் இதிகாசங்கள்லையும் புராணங்கள்லையும் இந்த ஒரு சூப்பர் பவரை ரியல் லைஃப்ல பல பேர் யூஸ் பண்ணதுக்கான குறிப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சூப்பர் பவரை உங்களை என்ன மாதிரியான சாதாரண மனுஷங்க கூட பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற பாசிபிலிட்டியை இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் சொல்லுது. ஓவரா ஹைப் கொடுக்காம அது என்ன சூப்பர் பவர்னு சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கே கேக்குது. நம்ம வரலாற்றுலையும் இதிகாசங்கள்லையும் பல பேரால பயன்படுத்தப்பட்டு இன்னைக்கும் சாதாரண மனுஷங்களான நம்மளாலையும் பயன்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய அந்த சூப்பர் பவர் இன்விசிபிலிட்டி, அதாவது யார் கண்ணுக்கும் தெரியாம மாயமா மறையிறது. அட என்னங்க சொல்றீங்க, சாதாரண மனுஷங்களான நம்ம எப்படி மாயமா மறைய முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, முடியும். இப்ப மட்டும் இல்ல, நம்மளோட இதிகாசங்கள், புராணங்கள் அப்படின்னு பல பேர் பலவிதமான முறைகளையும் பல விசேஷ பொருட்களையும் யூஸ் பண்ணி இந்த சக்தியை பயன்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கும் அட்வான்ஸ்டான டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பல பேர் இந்த மாயமா மறையிற சக்தியை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த உலகம் ஃபுல்லா இருக்கிற இதிகாசங்கள்லயும் புராணங்கள்லயும் வரலாற்றுலயும் இந்த மாயமா மறையிற சக்தியை பயன்படுத்தினதா இருக்கிற குறிப்புகளை பத்தியும் இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த மாயமா மறையிற முறையை எப்படி கண்டுபிடிச்சாங்க மற்றும் இதை நம்மளுக்கெல்லாம் தெரியாம எப்படி பயன்படுத்துறாங்கங்கறத பத்தியும் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் மாயங்களை விளக்கும் மிஸ்ட்ரீஸ் வித் விவேக். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உலகத்திலேயே அதிக இதிகாச கதைகளையும் புராண நூல்களையும் கொண்டது நம்ம இந்தியா தான். இந்த இதிகாசங்களையும் புராணங்களையும் கிருஷ்ணர், இந்திரன், ஆஞ்சநேயர், வாலி, ராமர், ராவணன் போன்ற எத்தனையோ அதிசக்தி வாய்ந்த, அதாவது சூப்பர் பவர்ஸ் கொண்ட எத்தனையோ பேர் வாழ்ந்ததுக்கான குறிப்புகள் நம்ம கிட்ட இருந்தாலும் நம்மளும் நம்ம மக்களுமே இதெல்லாம் வெறும் பொய், கற்பனை, கட்டுக்கதைன்னு சொல்லிடுறோம். ஆனா இவங்க கதையெல்லாம் பொய்ன்னு சொல்ற அதே நம்ம மக்கள் தான் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமைன்னு இவங்களையே கோயில் கோயிலா போய் கும்பிடுறதும். எக்ஸாம்பிளுக்கு கந்த புராணத்துல முருகன் வாழ்ந்ததாகவும் சூரபத்மனை கொன்னதாகவும் வர்றது எல்லாம் கற்பனை, கட்டுக்கதை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா தைப்பூசம், பங்குனி உத்திரத்துக்கெல்லாம் முருகன் கோயிலுக்கு போவோம், முருகனுக்கு காவடி எடுப்போம். அதாவது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம நாட்டு மக்கள் கிட்ட விநாயகர், முருகர், ராமர், ஆஞ்சநேயர், பெருமாள், ஐயப்பன் எல்லாம் முற்காலத்துல நம்ம நாட்டுல வாழ்ந்து பல அற்புதங்களை பண்ணாங்கன்னு நம்ம புராணங்களை குறிப்பிடப்பட்டிருக்கு. அதெல்லாம் உண்மையா இருக்குமான்னு கேட்டா வார வாரம் கோயிலுக்கு போற நம்ம மக்களே வாய் கூசாம வாய்ப்பே இல்ல, அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்தே தெரியல நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம நாட்டுல இருக்கிற புராணங்கள் மேலையும் இதிகாசங்கள் மேலையும் இருக்கிற அக்கறை. இதுவே கிரேக்க நாட்டுக்கு போய் அவங்களோட இதிகாசத்துல வர கடவுள்களான ஜியூஸ், பொசைடன் அவங்க எல்லாம் பொய் அப்படின்னோ, இல்ல வேட்டிகன் மாதிரி ஏதாவது கிறிஸ்டியன் கண்ட்ரிக்கு போய் அவங்க கடவுளான ஜீசஸ் வாழ்ந்ததா சொல்லப்படுற கதை பொய் அப்படின்னோ சொல்லி பாருங்க, அவங்களோட நாட்டு மக்கள் கன் எடுத்து ஓட ஓட சுடுவாங்க. ஆனா அதே நம்ம நாட்டுல பாருங்க, நம்ம புராணங்களையும் நம்ம இதிகாசங்களையும் நம்ம நாட்டு மக்களே இதெல்லாம் பொய், கட்டுக்கதைன்னு சொல்றோம். கால கொடுமை. சரி விடுங்க. வழக்கம் போலவே இந்த இன்விசிபிலிட்டி, அதாவது மாயமா மறையக்கூடிய சக்தியை பத்தியும் உலகத்திலேயே முதல்ல நம்ம நாட்டோட இதிகாசங்களையும் புராணங்களையும் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா இந்த வீடியோல முதல்ல உலகத்தோட வேற எந்தெந்த நாடுகளோட இதிகாசங்கள்ல யார் யார் எப்படி எப்படி எல்லாம் பயன்படுத்தினாங்கிற கதைகளை பார்த்துட்டு இந்த வாட்டி கடைசியா நம்ம நாட்டோட இதிகாசங்களுக்கு வருவோம். நம்ம இந்தியாவுக்கு அப்புறமா பழமையான இதிகாசங்களை கொண்ட நாடு கிரீக் தான். இந்த கிரீக் மித்தாலஜில மெயினா ஜியூஸ், பொசைடன், ஹெய்டிஸ் அப்படின்னு 3 கடவுள்கள் இருக்காங்க. இவங்க நம்ம இதிகாசங்கள்ல இருக்க தேவர்கள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஜியூஸ் மேலோகம், அதாவது சொர்க்கத்தோட கடவுள், பொசைடன் கடலோட கடவுள், ஹெய்டிஸ் அண்டர்வேர்ல்ட், அதாவது நரகத்தோட கடவுள். இவங்க நம்ம இதிகாசங்கள்ல அசுரர்கள் எப்படியோ அது மாதிரி அவங்க இதிகாசங்கள்ல டைட்டன்ஸ் அப்படிங்கிறவங்களோட சண்டை போடுவாங்க. அப்படி இந்த 3 பேரும் டைட்டன்ஸ் கூட சண்டை போடுறதுக்காக எல்டர் சைக்ளாப்ஸ் அப்படிங்கிறவரு இந்த 3 பேத்துக்கும் 3 ஆயுதங்களை உருவாக்கி கொடுப்பாரு. அதுபடி ஜியூஸுக்கு தண்டர் போல்ட் அப்படின்னு சொல்லப்படுற மின்னல் ஆயுதமும், பொசைடனுக்கு ட்ரைடன் சொல்லப்படுற திரிசூலமும், ஹேடிஸ்க்கு கேப் ஆஃப் இன்விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வார் ஹெல்மெட்டையும் செஞ்சு கொடுப்பாரு. இந்த வார் ஹெல்மெட்டை ஹேடிஸ் போட்ட உடனே யார் கண்ணுக்கும் தெரியாம அவர் மாயமா மறைஞ்சிருவாரு. இதுதான் கிரேக்க புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற இன்விசிபிலிட்டி பவரை பயன்படுத்தினதா இருக்கிற முதல் குறிப்பு. இதுக்கப்புறம் இந்த கேப் ஆஃப் இன்விசிபிலிட்டியை ஜியூஸோட மகனா மனித குலத்துல பிறந்த பெர்சியஸ் அப்படிங்கிறவரு சாபத்தால பாதி பெண்ணாவும் பாதி பாம்பாவும் இருந்த மெடுசாவை கொல்றதுக்காக பயன்படுத்தினதா கிரேக்க புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கிரேக்க இதிகாசங்களை பேஸா வச்சு கூட கிளாஷ் ஆஃப் டைட்டன்ஸ், ராத் ஆஃப் டைட்டன்ஸ் அப்படின்னு ஹாலிவுட்ல கூட படங்கள் வந்திருக்கு. ஆனா அந்த படங்கள்ல இந்த கேப் ஆஃப் இன்விசிபிலிட்டி பத்தி எங்கேயுமே குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த கேப் ஆஃப் இன்விசிபிலிட்டி கிரேக்க இதிகாசங்களின் படி கிரேக்கர்களோட மருத்துவத்தின் கடவுளான ஹெர்மிஸ் கிட்ட இது போனதா குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கப்புறம் கிரேக்க இதிகாசங்கள்ல இந்த கேப் ஆஃப் இன்விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்விசிபிலிட்டி பவரை தரக்கூடிய இந்த வார் ஹெல்மெட்டை பத்தி வேற எந்த குறிப்புகளும் இல்ல. ஆனா இதே ஹெர்மிஸ் கிட்ட இருந்து ஒரு புது மித் ஒன்னு ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் இன்விசிபிலிட்டி கிளாக்
அப்படின்னு சொல்லப்படுற மாயமா மறைய வைக்கிற மாய போர்வை. பழங்கால கிரேக்க நாட்டுல இளம் வயதிலேயே தான் சாக போறான்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மருத்துவர் மரண தேவதை கிட்ட இருந்து காப்பாத்தும்படி மருத்துவத்தின் கடவுளான ஹெர்மிஸ் கிட்ட வேண்டிக்கிட்டதாகவும், அவருடைய வேண்டுதல்ல மனமிறங்கிய ஹெர்மிஸும் தன்னுடைய ஆடையிலிருந்து ஒரு சின்ன பகுதியை கிழிச்சு அவர்கிட்ட கொடுத்ததாகவும், இந்த மாய போர்வையை நீ போத்திக்கிட்டா யார் கண்ணுக்கும் நீ தெரிய மாட்ட அப்படின்னும், இந்த போர்வை உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் மரண தேவதை உன்னை நெருங்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த மருத்துவரும் தன்னோட 100 வயசு வரைக்கும் மரணத்தை பத்தி பயமே இல்லாம தன்னுடைய அடுத்த தலைமுறை கிட்ட இந்த போர்வையை பாதுகாக்கும்படி சொல்லிட்டு தன்னுடைய 100 வயசுல அவர் இறந்து போயிட்டதாகவும், அதுக்கப்புறம் அவருடைய தலைமுறைகள் அந்த போர்வையை பத்திரமா பாதுகாத்துட்டு வந்ததாகவும், கடைசியா அது பிரிட்டிஷ் படைகளால கண்டுபிடிக்கப்பட்டு பிரிட்டிஷ் அரச குடும்பத்தோட சொத்தா, அதாவது ராயல் ட்ரெஷரா அவங்களால பாதுகாக்கப்பட்டு வரதா சில வதந்திகள் இருக்கு. இந்த இன்விசிபிலிட்டி கிளாக்னு சொல்லப்படுற மாய போர்வை நம்ம எல்லாருக்குமே, ஏன் வேர்ல்டு ஃபுல்லாவே பயங்கர பரிச்சயமானது மற்றும் ஃபேமஸ் ஆனது. இதுக்கு காரணம் ஹாரி பாட்டர் மூவி சீரிஸ்ல இந்த மாய போர்வை நிறைய இடத்துல இடம் பெற்றிருக்கும். இந்த மாய போர்வை நிஜமாவே இன்னைக்கும் இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கிரேக்க இதிகாசங்கள்ல எப்படி கேப் ஆஃப் இன்விசிபிலிட்டின்னு சொல்லப்படுற மறைய வைக்கிற சக்தியை கொண்ட வார் ஹெல்மெட்டை பத்தியும், இன்விசிபிலிட்டி க்ளோக்னு சொல்லப்படுற மாய போர்வையை பத்தியும் குறிப்பிடப்பட்டிருக்கோ, அதே மாதிரி நார்த் ஆப்பிரிக்கால இருக்கிற லிபியாங்கிற பகுதியில இதே மாதிரி மறைய வைக்கிற சக்தியை கொண்ட ஒரு மாய பொருளை பத்தி லிபியாவோட புராணங்கள்ல எக்கச்சக்க குறிப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த லிபிய புராணங்கள்ல குறிப்பிட்டிருக்க மாய பொருளை பத்தி கிரேக்க அறிஞரான பிளாட்டோவும் தன்னோட புத்தகங்கள்ல விவரிச்சு எழுதியிருக்காரு. அது என்ன பொருள்னு கேக்குறீங்களா? மறைய வைக்கிற சக்தி கொண்ட மாய மோதிரம். இந்த மோதிரத்தை ரிங் ஆஃப் கைஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படின்னா, லிபியாவை சேர்ந்த கைஜஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த மோதிரத்தை கண்டுபிடிச்சு பயன்படுத்தினதா லிபிய புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. கைஜஸ் அப்படிங்கிறவர் தன்னோட சின்ன வயசுல இருந்து இளம் வயது வரைக்கும் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவராக தான் இருந்திருக்காரு. அப்படி கைஜஸ் ஒரு வாட்டி ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு லிபியால ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்திருக்கு. அப்படி வந்த நிலநடுக்கத்தினால கைஜஸ் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த பகுதியில ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு அதுக்குள்ள ஒரு பெரிய குகையோட வாசல் தெரிஞ்சிருக்கு. கைஜஸ் அந்த குகையை பார்த்ததும் அப்படி என்னதான் அந்த குகைக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குகைக்குள்ள பார்க்க போறாரு. அப்படி உள்ள போய் பார்த்த கைஜஸ்க்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அது என்னன்னா, உள்ள கிட்டத்தட்ட ஒரு 10 இருந்து 15 அடி நீளத்துல ஒரு மிகப்பெரிய சவப்பெட்டி இருந்திருக்கு. கைஜஸும் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த சவப்பெட்டியை திறந்து பார்க்கறாரு. உள்ள பார்த்தா ஒரு மிகப்பெரிய மனித உருவத்தோட எலும்பு கூடும். அந்த எலும்பு கூடோட கை விரல்ல ஒரு பெரிய தங்க மோதிரமும் இருந்திருக்கு. தங்க மோதிரத்தை பார்த்தோன்னா கைஜஸும் ஹாப்பி ஆகி அங்கிருந்து அந்த மோதிரத்தை எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. ஆனா கைஜஸ்க்கு அந்த மோதிரத்தை பார்க்கும்போது சந்தேகமா இருக்கு. ஏன்னா அந்த மோதிரத்துல அன்யூஷுவலான திருப்புற மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கு. உடனே கைஜஸும் யாரும் இல்லாத ஒரு இடத்துக்கு போய் அந்த மோதிரத்தை தன் கையில போட்டு அதில் இருக்க திருப்புற அமைப்பை திருப்புறாரு. உடனே கைஜஸும் அந்த மோதிரத்தோட சேர்ந்து மாயமா மறைஞ்சிடுறாரு. அப்பதான் கைஜஸ்க்கு இது சாதாரண மோதிரம் இல்ல, மாயமா மறைய வைக்கிற சக்தியை கொண்ட மோதிரம் அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் கைஜஸ் ஆடு மேய்க்கிற வேலையை விட்டுட்டு அரசரோட ஒற்றர் படையில போய் சேர்றாரு. அடுத்த சில வருஷங்கள்லயே சாதாரண ஒரு சிற்றரசா இருந்த அவங்க நாடு கைஜஸோட அசாத்தியமான உளவு தகவல்கள்னால பல போர்கள்ல ஜெயிச்சு ஒரு பேரரசா மாறுது. அவங்க கலந்துகிட்ட ஒவ்வொரு போர்லயும் எதிரி நாட்டு அரசர் மறுநாள் போர்ல என்ன யுக்தியை யூஸ் பண்ண போறாரு அப்படிங்கறத கைஜஸ் இந்த மோதிரத்தை யூஸ் பண்ணி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு வந்து அவங்க நாட்டு மன்னர்கிட்ட சொல்லி அதுக்கேத்த மாதிரி இவங்க பிளான் பண்ணி ஒவ்வொரு போர்லயும் ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. இப்படியே அவங்க நாடு பெரிய பேரரசா மாறினதோட மட்டும் இல்லாம கைஜஸும் அவங்க நாட்டோட தலைமை ஒற்றரா மாறிடுறாரு. அதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்காத விதமா கைஜஸ் அந்த நாட்டோட மன்னரையே போட்டு தள்ளிட்டு அவருக்கு சொந்தமான அந்த பேரரசை மட்டும் இல்ல அவரோட ராணியையும் சேர்த்து டேக் ஓவர் பண்ணிடுறாரு. இந்த கைஜஸோட ஸ்டோரியும் அவர் உருவாக்கின இந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தோட ஸ்டோரியும் ஆப்பிரிக்காவையும் தாண்டி கிரேக்க நாடு வரையும் பயங்கர ஃபேமஸ். அதான் உலக புகழ்பெற்ற பிளாட்டோவே இவரை பத்தி எழுதியிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த அளவுக்கு. இந்த கைஜஸையும் இந்த கைஜஸோட ரிங்கையும் இன்ஸ்பிரேஷனா எடுத்துதான் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்ங்கிற ஃபேமஸான மூவி சீரிஸே எடுத்திருக்காங்க. ஆனா கைஜஸ்க்கு அப்புறம் இந்த மோதிரம் அவரோட தலைமுறைகள் கிட்டையும் போல இந்த மாய மோதிரத்துக்கு இதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத பத்தி இதுவரையும் எந்த தகவலும் இல்ல. கிரேக்கம், ஆப்பிரிக்கா போன்ற மற்ற நாட்டு இதிகாசங்கள்ல எப்படி மறைய வைக்கிற சக்தி கொண்ட பொருட்கள் பத்தின கதை இருக்குதோ அதே மாதிரி நம்ம நாட்டு இதிகாசமான ராமாயணத்திலையும் எக்ஸாக்டா இதே மாதிரி ஒரு கதை இருக்கு. ராமாயணத்துல ராவணனோட மகனான மேகநாதன் என்கிற இந்திரஜித் தன்னுடைய குலதெய்வமான நிக்கும்புலா தேவி அப்படிங்கிற கடவுள் கிட்ட பல வருஷங்கள் கடும் தவம் புரிஞ்சு தவத்தோட பலனா பறக்கிற சக்தியையும் மாயமா மறையற சக்தியும் கொண்ட ஒரு மாய தங்க ரதத்தை வரமா வாங்குறாரு. இந்த மாய ரதத்தை பயன்படுத்தி தான் மேகநாதன் இந்திரலோகத்துக்கு போய் இந்திரனையே அடிச்சு ஜெயிச்சு தரதரன்னு இழுத்துட்டு வந்து இலங்கையில சிறை வச்சதா ராமாயணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. மேகநாதனோட இந்த மாய ரதத்தை பத்தி பல இடங்கள்ல பலவிதமான டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல பறக்கும் குதிரைகள் பூட்டப்பட்ட தங்க ரதம் அப்படின்னு இந்த ரதத்தை குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா வேற சில இடங்கள்ல மேகநாதனோட இந்த மாய ரதம் குதிரைகள்லாம் பூட்டப்படாத இன்னைக்கு இருக்கிற கார் மாதிரியான ஒரு எந்திரம் அப்படின்னும், அந்த ரதத்தில் இருக்கவங்களோட எண்ணங்களுக்கு ஏற்ப அந்த ரதம் செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா மைண்ட் கண்ட்ரோல்டு ஃப்ளையிங் இன்விசிபிள் கார். ராவணனோட மகனான மேகநாதன் இந்த மாயமா மறையக்கூடிய மாய ரதத்தை இந்திரலோக போர்ல மட்டும் இல்லாம ராமாயண போர்லயும் பயன்படுத்தினதா குறிப்புகள் இருக்கு. ராவணனோட மகனான
இந்த மாவீரன் மேகநாதனை பத்தியும் அவருடைய சாதனைகளை பத்தியும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பத்தியும் நம்ம தனியாவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டைம் இருந்தா மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. ராமாயண போர்ல மேகநாதன் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய இந்த மாய ரதத்துக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத பத்தி பெரிய தகவல் எதுவும் இல்ல. ஆனா இலங்கையோட மலைகளுக்கு நடுவில் இருக்கிற நிக்கும்பலா தேவி கோயில்ல இருக்கிற ஒரு ரகசிய அறையில மேகநாதனோட இந்த மறையக்கூடிய மாய ரதம் இன்னைக்கும் பாதுகாப்பா மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிறதா சில வதந்திகளும் இருக்கு. இதுக்கு அடுத்ததா நம்மளோட இந்திய புராணங்கள் மற்றும் இதிகாசங்கள்ல இந்த மறைய வைக்கிற சக்தியை பெறறதுக்கான முறைகளா இன்னும் சில வழிகளையும் குறிப்பிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா சில விசேஷமான மந்திரங்களை சொல்லி மறையற சக்தியை பெறது, சில மூலிகைகளை சாப்பிட்டு டெம்பரவரியான மறையற சக்தியை பெறது, போஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மந்திர பானங்களை குடிச்சு மறையற சக்தியை பெறது, அது மட்டும் இல்லாம தாயத்து மாதிரியான மந்திரிக்கப்பட்ட எந்திரங்களை யூஸ் பண்ணி கூட மறையற சக்தியை பெற முடியும் அப்படின்னு குறிப்புகள் இருக்கு. என்ன இதிகாசம் புராணம் அப்படின்னு ஆரம்பிச்சு மாந்திரிகம் எந்திரம் அப்படின்னு வந்து நிக்கிறான்னு பாக்குறீங்களா? இது ரெண்டுமே நம்மள மாதிரியான சாதாரண மக்களால ஏத்துக்க முடியாத, நம்ப முடியாத, ஏன் புரிஞ்சிக்கவே முடியாத விஷயங்கள். அதனாலதான் அப்ப மாந்திரீகம், மந்திரம், மந்திரவாதி இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையா மந்திர சக்தி இருக்கிற மந்திரம் தெரிஞ்ச மந்திரவாதிகள் இந்த டிவி ஷோ பேனர் அடிக்கிறது அப்படின்னு என்னைக்குமே வெளியவும் வர மாட்டாங்க. தாங்கிட்ட மந்திர தந்திர சக்திகள் இருக்குங்கிறத காமிச்சிக்கவும் மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லாருமே காஷ்மோரா படத்தை பார்த்திருப்போம். அதுல ஒரு சின்ன பொண்ணா மறுபிறவி எடுத்து வந்த நயன்தாரா கேரக்டருக்கு மந்திர சக்திகள் எல்லாமே இருக்கும். அவங்க தான் கடைசியில வில்லனையே கொல்லுவாங்க. ஆனா அந்த சக்தி இருக்கிற சின்ன பொண்ணு கேரக்டர் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பழைய கோயில்ல உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும். ஆனா எந்தவித சக்தியும் இல்லாத கார்த்தி கேரக்டர் பேய் ஓட்டுறது, பேனர் வைக்கிறதுன்னு எல்லா விதமான அட்டூழியங்களையும் பண்ணிட்டு இருப்பாங்க. இதையே தான் நானும் சொல்ல வரேன். சக்தி இருக்கவங்க தன்னோட சக்தியை காமிக்காம அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா இந்த டிவி, மீடியா, பேனர்னு இங்க வரவங்க எல்லாருமே துபாக்கூர் தான். சிம்பிளா சொல்லணும்னா சக்தி இருக்கவன் ஹெல்ப் பண்றதுக்கு காசு கேட்க மாட்டான். ஆனா அதே காசு கேட்கறவன் சத்தியமா டம்மி பீஸ், உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டான். இதுக்கப்புறமா இந்த மாயமா மறையற சக்தியை பயன்படுத்துறவங்களா பார்க்கப்படுறது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சித்தர்கள். இந்த சித்தர்கள் சில பவர்ஃபுல்லான மூலிகைகளை பயன்படுத்தி மாயமா மறையற சக்தியை பெறறதா சொல்றாங்க. அதுலயும் கொல்லிமலையில இருக்கிறதா சொல்லப்படுற ஆலை மறைக்கும் ஆதாள மூலிகை அப்படிங்கிற மூலிகையை பயன்படுத்தி சித்தர்கள் டெம்பரரியா மறையற சக்தியை பெறறதாகவும் சில குறிப்புகள் இருக்கு. இந்த ஆலை மறைக்கும் ஆதாள மூலிகையை பத்தியும் இதே மாதிரி கொல்லிமலையில கிடைக்கிறதா சொல்லப்படுற இன்னும் சில பவர்ஃபுல்லான மூலிகைகளை பத்தியும் தனியா ஒரு வீடியோவே பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டைம் இருந்தா மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. இவ்வளவு நேரம் நான் சொன்ன குறிப்புகள்ல இருக்கிற எல்லாமே நம்ப முடியாத இதிகாச புராண கதைகளா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதுக்கெல்லாம் எந்த விதமான சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷனும் இல்ல அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படிங்கறத பத்தி நான் இப்ப கொடுக்க போற எக்ஸ்பிளனேஷனுக்கு அப்புறமா இதெல்லாம் உண்மையா இருக்குமா இல்ல பொய்யா இருக்குமா அப்படிங்கறத பத்தி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம முதல்ல இருந்து பார்த்த அந்த மறைய வைக்கிற வார் ஹெல்மெட் ஆகட்டும், மாய மோதிரமா இருக்கட்டும், மாய ரதமா இருக்கட்டும், ஏன் நம்ம சித்தர்கள் பயன்படுத்துற விசேஷ மூலிகையா இருக்கட்டும், இது எல்லாத்தோட ஒர்க்கிங்கையும் இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் படி சயின்டிபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது எல்லாமே இன்டர் டைமென்ஷனல் டிராவல் பண்ண வைக்கக்கூடிய பொருள். அதாவது நம்ம எல்லாருமே வெவ்வேறு டைமென்ஷன்ஸ் இருக்கிறத பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொரு டைமென்ஷன்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான பிரின்சிபல்ஸ் இருக்கும். அதுபடி இந்த மாய பொருட்கள் நம்ம உடலை இந்த டைமென்ஷன்ல இருந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு எடுத்துட்டு போறனால தான் இந்த டைமென்ஷன்ல இருந்து நம்ம மாயமா மறைஞ்சிடறோம். இன்னைக்கு இருக்கிற குவாண்டம் பிசிக்ஸ் மாதிரியான அட்வான்ஸ்டான சயின்ஸ்லயும் இந்த டைமென்ஷன்ஸ் பத்தியும் இந்த டைமென்ஷனல் டிராவலை எப்படி பண்றதுங்கிறத பத்தியும் பல ரிசர்ச்சஸ் நடக்குது. இது ஸ்ட்ரிங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுபடி இந்த மாய பொருட்கள் எல்லாமே அதை யூஸ் பண்றவங்களோட உடலை வேற ஒரு டைமென்ஷன்ஸ்க்கு கொண்டு போறதுனால அவங்க மாயமா மறையற மாதிரி நமக்கு தெரியுது. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க பிரின்சிபல்னு நான் நினைக்கிறேன். இந்த மாயமா மறையறங்கிறது வெளிநாட்டுக்காரங்களுக்கு வேணா புது விஷயமா இருக்கலாம். ஆனா இந்தியாவில் இருக்க நம்மளுக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் நம்ம பார்த்து வளர்ந்ததுதான். எத்தனையோ சாமி படத்துல, பேய் படத்துல சாமி, சித்தர்கள் அப்படின்னு டிஷ்னு ஒரே செகண்ட்ல முன்னாடி வந்து நிப்பாங்க. அதே மாதிரி டிஷ்னு ஒரே செகண்ட்ல மறைஞ்சிருவாங்க. இது எல்லாத்துக்கும் கூட பேசிக்கான பிரின்சிபலா இதுதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கடைசியா இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த மாயமா மறையறதுங்கிற விஷயத்தை சயின்டிஸ்டுங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கங்கறத பத்தி நம்ம பார்ப்போம். இங்கிலாந்தை சேர்ந்த தியரிட்டிக்கல் பிசிசிஸ்டான ஜான் பென்ட்ரி அப்படிங்கிறவர் 2006 வருஷம் ஹாரி பாட்டர்ல வந்த இன்விசிபிலிட்டி க்ளோக் மாதிரி ஒரு மறைய வைக்கிற போர்வையை நேனோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட மெட்டா மெட்டீரியல் அப்படிங்கிற பொருளை வச்சு உருவாக்கி காமிச்சிருக்காரு. அதாவது அந்த போர்வையை ஒரு இடத்துல அவர் வைக்கும்போது அந்த போர்வைக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை மறைச்சு அந்த இடத்தோட பேக்ரவுண்ட் அந்த போர்வையில ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த போர்வைக்கு பின்னாடி எதுவுமே இல்லாத மாதிரி அந்த போர்வை காமிக்கும். இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த போர்வையால விசிபிள் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லப்படுற லைட்டை பெண்ட் பண்ணி மேனிபுலேட் பண்ற தன்மை இருக்கிறதா சொல்றாங்க. இந்த டெக்னாலஜியோட பேரு நானோடெக் மெட்டா மெட்டீரியல் இன்விசிபிலிட்டி க்ளோக் டெக்னாலஜி. என்னதான் இந்த டெக்னாலஜி 20 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்டுட்டாலும் இப்ப வரையும் இந்த டெக்னாலஜி சில கண்ட்ரீஸோட ஆர்மி சோல்ஜர்ஸ்க்கான சூப்பர் சூட்டுக்கும் சில மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு மட்டுமே அவைலபிளா இருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா இந்த மெட்டீரியலால ஒரு சூட் செய்யணும்னா அதோட காஸ்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 50 இருந்து 60 மில்லியன் டாலர்ஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, நாம எல்லாம் பிரெடேட்டர் படத்துல பார்த்த மாதிரி இன்விசிபிளா ஒரு காஸ்டியூம்ல வரும் இல்லையா, அந்த மாதிரியான காஸ்டியூம் இப்ப இருக்க நம்ம உலகத்துல
உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்களுக்கும் சில ஆர்மி சோல்ஜர்ஸ்க்கும் அவைலபிளா இருக்குன்னு சொல்றேன். அதாவது நம்ம எல்லாம் மாயமா மறையிறது உண்மையா பொய்யா அதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு பேசிட்டு இருக்க இந்த டைம்ல சில பல பணக்காரர்கள் இந்த காஸ்டியூமை போட்டுக்கிட்டு நம்ம மக்களுக்கு இடையிலேயே நம்ம கண்ணுக்கு தெரியாம நடமாடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவ்வளவுதான் மக்களே, மாயமா மறைய வைக்கிற இந்த சக்தியை பத்தி இதிகாச புராண கதையிலிருந்து இப்ப வரைக்கும் என்னென்ன குறிப்புகள், ஆதாரங்கள் மற்றும் டெக்னாலஜிகள் இருக்குங்கிறத பத்தி நம்ம பார்த்துட்டோம். இதுல இதிகாச கதையில வந்த எந்த மாய பொருள் இப்பவும் இருக்க பாசிபிலிட்டி இருக்கு மற்றும் எந்த பொருள் உங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கிறத பத்தி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறந்துடாதீங்க, நான் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன். ஓகே மக்களே, அவ்வளவுதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. மறுபடியும் இன்னொரு வெறித்தனமான மிஸ்ட்ரியோட அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்ட்ரீஸ் வித் விவேக். பாய்.